Good evening. Welcome back to 12th onwards, first step towards your goal. இப்போ பார்க்க போகிறது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது விஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம் வந்து இயர் ஆன் இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் மூலிமா தான் விஐடியில் வந்து நாம் உள்ளே போய் படிக்க முடியும். இதுக்கு வந்து 4 கேம்பஸ் இருக்குது. விஐடி வெள்ளூரில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, அப்புறம் விஐடி ஏபியில் ஆந்திர பிரதேசில் ஒன்று இருக்குது, அப்புறம் பூபாலில் ஒன்று இருக்குது. எப்போ எக்ஸாம் கண்டக்ட் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கட் ஆஃப் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31st March 2026. அதுக்குள்ளே நாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். எக்ஸாம் வந்து 1 வீக் நடக்கும். April 28th May 3 வரைக்கும் நடக்கும். செகண்ட் வீக் ஆஃப் மே வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து செகண்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ விஐடி வந்து அதோட ரேங்கிங் சிஸ்டம், அக்ரிடியேஷன் அதையெல்லாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்ஐஆர்எஃப்பில் வந்து இந்தியாவில் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து 14 இருக்குது, இன்ஜினியரிங் ரேங்க்கில் வந்து 16 இருக்குது, ரிசர்ச் ரேங்க்கில் வந்து 14 இருக்குது, அக்ரிடேட்டட் வித் ஹையஸ்ட் கிரேடு வந்து A++ இருக்குது. இந்த மாதிரி 8 இது ரேங்கிங்கில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ரேங்கிங், யூனிவர்சிட்டி ரேங்கிங் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதை வந்து இங்கே பார்க்குறோம். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்பஸில் வந்து 4 கேம்பஸ்லையும் சேர்த்தி, அதாவது ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 1 crore வந்து எடுத்திருக்காங்க. ஓவரால் ஆஃபர்ஸ் வந்து 14,581 கேண்டிடேட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி, ரிஜிஸ்ட்ரேஷனு, அதாவது ஒரு எப்படி அட்மிஷன் வரைக்கும் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் ஃபார் ரிஜிஸ்டர்டு யூசர், அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணணும், அப்புறம் அதுலேயே வந்து பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர்லாம் வந்து அப்லோடு பண்ணணும், ப்ளஸ் டவுன்லோடு தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அவங்க வந்து அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ இதெல்லாம் நாம் சப்மிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். விஐடி வந்து இந்த என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, ஆல் கேம்பஸில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 19 கோர்சஸ் இருக்குது. பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் வித் கொலாபரேஷன் வித் எல்என்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஒரு 4-5 நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ட்டு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் டிசிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டேட்டா சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அப்புறம் ஹெல்த் சயின்ஸ்னு இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு 19 கோர்ஸ் இருக்குது. விஐடி ஆல் கேம்பஸ்லேயும் சேர்த்து தான் இந்த 19 கோர்சஸ். இதில் வந்து நாம் எப்படி அப்ளிகேஷன் சப்மிட், என்ன ப்ராசஸ், அப்ளிகேஷன்லேருந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஸ்லாட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கேற்றபடி நம்மளுக்கு என்ன டேட் வேணுமோ, அந்த 1 வீக் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான டேட்டு அண்ட் டைம் பேஸ் பண்ணி நாம் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போய் நாம் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் நாம் அந்த ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நாம் அட்மிட் கார்டு ப்ளஸ் ரிசல்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா, அவங்க வித் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீலாம் ஆன்லைன்லேயே கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்ம அட்மிஷன் ஆகிக்கலாம். இதுக்கு பிஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டு அப்படின்ட்டு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பர்த் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப்டர் 1st July 2004க்கு அப்புறம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விஐடி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அப்புறம் அவங்க ஹைஸ்கூலு, எஸ்எஸ்சி அதாவது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் ஏஜ் ப்ரூஃபுக்கு அட் தி டைம் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நாம் சப்மிட் பண்ணணும். அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்து நாம் அந்த கேண்டிடேட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2, அதாவது 10th +2 படிச்சிருக்கணும். +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 4 இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 3வது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டீரியா. இதுதான் அவங்களோட எக்ஸாமில் இதுக்கு உண்டான மேஜரான கிரிட்டீரியா.
இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு மேண்டேட்ரியான திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸோட நேமு கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸு, ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும், கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1350, இது வந்து நான் ரீஃபண்டபிள். இதுதான் வந்து மெயின் கிரிட்டீரியா. அதாவது என்னென்ன பேசிக் நீட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஆன்லைனில் தான் இருக்கும். அந்த சென்டரில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து அவங்க எழுதணும். இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா, மேக்ஸு செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி பயாலஜி செலக்ட் பண்ணலாம். அதில் 40 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து 35 இருக்குது, 35 கொஷின்ஸு, கெமிஸ்ட்ரியில் 35, இங்கிலீஷில் 5, ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது 10 கொஷின்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டிஸ்குவாலிஃபை ஆனவங்களும் இருக்காங்க. அதனால் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்கிங் சிஸ்டம், அதாவது எப்படி மார்க் இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்சருக்கு 4 மார்க்கு. சப்போஸ் ராங்காக சூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா -1 போயிடும். சப்போஸ் ஆன்சரே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் மார்க் போகாது, மைனஸ் ஆகாது. தப்பாக மார்க் பண்ணால் தான் -1 போகும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் லெட்டர், அதாவது செலக்ட் ஆயாச்சு அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனல் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையே சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஹார்ட் காப்பியும் ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல், அதாவது அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அவங்க ஐடென்டி கார்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் அஃபிடவிட் வந்து ஸ்டூடெண்ட் தரணும், பேரண்ட் அஃபிடவிட் தரணும், ஹாஸ்டல் அஃபிடவிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இருக்குது. அப்புறம் ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு ஆஃப் கேண்டிடேட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு செட்டு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து ஒரு செட் எடுத்து வச்சுட்டு அட்மிஷன் டைமில் போகணும். இப்போ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐடி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரேங்கிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் பிரகாரம் அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீல வந்து வெய்வ் ஆஃப் கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. 1 to 10 அந்த ரேங்க் ஹோல்டராக இருந்தால் 100% இது கொடுப்பாங்க. 11 to 50 இருந்ததுன்னா ரேங்க் ஹோல்டராக இருந்தாங்கன்னா 75%, 51 to 100 இருந்தால் 50% டியூஷன் ஃபீ கிடைக்கும். 101 to 500னா 25% வந்து வெய்வர் கிடைக்கும். ஃபார் 4 இயர்ஸ், இதெல்லாமே வந்து 4 இயர்ஸ்க்கு கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் விஐடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31st March 2026. எக்ஸாம் டேட்ஸ் வந்து 1 வீக் நடக்குது. 28th ஏப்ரல்லேருந்து 3rd May 2026 வரைக்கும் நடக்குது. ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து 2nd week of May வந்து டென்டேட்டிவ்லி அவங்க சொல்லியிருக்காங்க. In case of any doubt வந்து you can reach me at 97900 Harsha through email வந்து harsha0710@gmail.com. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்தர் அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ். See you in next video.